ओम शांति। ஓம் சாந்தி. आज का रात्रि क्लास है இன்றைய இரவு வகுப்பு 19 जून 1968। 19/6/1968. तुम बच्चे हो सोनपुट। அப்பா சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் சோன்புட், அதாவது தங்கத்தை போல மதிப்புடையவர்கள். सोने का पुट दिया जाता है ना। தங்கத்துக்கு மதிப்பானது இது போல கொடுக்கப்படுகிறது இல்லையா? बच्चे भी समझते हैं हम बेहद के बाप के बच्चे हैं। குழந்தைகளும் புரிந்து கொள்கிறார்கள், நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் என்று. बाप भी समझते हैं बेहद के बच्चे हैं। தந்தையும் புரிந்து கொள்கிறார், இந்த குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள் என்று. इन बच्चों को गोद में लेकर जाना है। இந்த குழந்தைகளை மடியில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். कहाँ जाना है? எங்க போகணும்? है? कहने वाला कौन है? சொல்பவர் யார்? शिव बाप। சிவ தந்தை. शिव बाप को अपनी गोद है। சிவ தந்தை அவருக்கு மடி இருக்கா? कैसे लेकर जाना है? எப்படி அழைத்து செல்ல வேண்டும்? बिंदु ही गोद है, बिंदु बनाकर ले जावेंगे। புள்ளிதான் மடி, அப்போ புள்ளியாக ஆக்கி அழைத்து செல்ல வேண்டும். बच्चे समझते हैं हम अभी आयरन एज में हैं। குழந்தைகள் இப்போது புரிஞ்சிருக்கிறாங்க, நாம் அயன் ஏஜில் இருக்கிறோம், இரும்பு யுகத்தில் இருக்கிறோம். फिर जाना है गोल्डन एज में। பிறகு கோல்டன் ஏஜுக்கு, அதாவது தங்கமான யுகத்துக்கு செல்ல வேண்டும். समझते तो सभी हैं அனைவருமே தான் புரிந்து கொள்கிறார்கள், कि बाप बिगर कोई ले नहीं जावेंगे। தந்தையை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல மாட்டார்கள் गोल्डन एज में। கோல்டன் ஏஜுக்கு. बेहद का बाप ही है जो हमको गोल्डन एज में भेज देता है। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான், அவர் நம்மை கோல்டன் ஏஜுக்கு அனுப்பி வைக்கிறார். बल खुद नहीं जाता है, அவர் தான் என்னவோ போவதில்லை, परंतु बाप के सिवाय और कोई मनुष्य मात्र नहीं है जो गोल्डन एज में भेजे। ஆனால் தந்தையை தவிர வேறு எந்த மனிதர்களும் நம்மை அந்த கோல்டன் ஏஜுக்கு அனுப்ப மாட்டார்கள். इसलिए लिखा हुआ भी है माम एकम याद करो। அதனால் தான் எழுதியிருக்கிறார்கள், மாமேக்கம் யாது கரோ, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். जो गोल्डन एज में भेजने वाला है, யார் அந்த கோல்டன் ஏஜுக்கு அனுப்புபவர்? हमारी गोल्डन एज बनाने वाला है, நமக்கு அந்த கோல்டன் ஏஜாக ஆக்குபவர். उसे को कोई याद करो, परंतु समझते नहीं है। அந்த ஒருத்தரை நினைவு செய்யுங்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. कृष्ण को तो कब कोई बाप टीचर गुरु कह नहीं सकते। கிருஷ்ணரை எப்பவும் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு என்று சொல்ல மாட்டார்கள். कृष्ण तो बच्चे का नाम है। கிருஷ்ணர் குழந்தைக்கான பெயர் தான் கிருஷ்ணர். बच्चा तो बच्चा बुद्धि होता है, இப்ப குழந்தை குழந்தை புத்தியாகத்தான் இருக்கும். बाप कैसे होगा? அப்போ தந்தையாக எப்படி ஆவார்? बात बहुत सहज है समझने और समझाने की। இந்த விஷயம் சகஜமானது, புரிஞ்சுக்கிறதும் மற்றும் புரிய வைக்கிறதுக்கும். बाप बाप है தந்தை தந்தையாக இருக்கிறார், तो बाप जरूर वर्षा देंगे ஆக தந்தை கண்டிப்பாக ஆஸ்தியை கொடுப்பார். और वर्षा सुख शांति का देंगे। அந்த ஆஸ்தி சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தியை கொடுப்பார். पढ़ाई पढ़ाकर वर्षा देते हैं। படிப்பை படிக்க வைத்து நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். अब टीचर को सर्वव्यापी थोड़ा ही कहा जाता है। இப்போது டீச்சரை சர்வவியாபி என்று சொல்வார்களா? कैसे कहेंगे? எப்படி சொல்லுவாங்க? और सर्व को तो पढ़ाई पढ़ाए भी नहीं सकता। மற்றும் எல்லோருக்கும் படிப்பை படிக்க வைக்கவும் முடியாது. ये राजयोग की पढ़ाई कोई सर्व नहीं पढ़ेंगे। இந்த ராஜயோக படிப்பை அனைவரும் படிக்க மாட்டார்கள். पढ़ाते उनको ही है जिनको कल्प पहले पढ़ाया था। யார் கல்பத்திற்கு முன்னால் படித்தார்களோ
அவர்களுக்கு தான் இப்போதும் கூட படிப்பை படிக்க வைக்கிறார். और पढ़ते वही हैं जो स्वर्ग के मालिक बनते हैं. மற்றும் யார் சொர்க்கத்திற்கு மாலிக்காக ஆகிறாங்களோ அவர்கள் தான் படிக்கிறார்கள். स्वर्ग में प्रजापति में तो बहुत आवेंगे, சொர்க்கத்தில் பிரஜைகளுடைய பதவியில் பல பேர் வருவார்கள். परंतु वो कोई पढ़ाई नहीं पढ़ते हैं. ஆனால் யாரும் படிக்க மாட்டார்கள். नंबरवार मालिक बनने वाले बच्चे ही ये राजयोग की पढ़ाई पढ़ते हैं. வரிசைக்கிரமமாக அந்த மாலிக்காக ஆகக்கூடியவர்கள் தான் இந்த ராஜயோக படிப்பை படிக்கிறார்கள். बच्चों की बुद्धि में रहना है. குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கணும். बाप ही हमको राजयोग सिखलाते हैं. தந்தை தான் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். क्योंकि विश्व की बादशाही देने वाला एक ही बाप है. ஏனென்றால் விஸ்வத்தின் பாஷாயை கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். जो राजयोग सिखाकर हमको राजाई देते हैं. அவர் நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து ராஜாங்கத்தை கொடுக்கிறார். हम उस बाबा के पास जाते हैं जिस बाप से स्वर्ग का वर्षा मिलता है. இந்த தந்தையிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. और राजाई प्राप्त कराने के लिए पढ़ाते भी हैं. ராஜாங்கத்தை பிராப்தி அடைவதற்காக படிக்க வைக்கவும் செய்கிறார். साथ भी ले जाएंगे. கூடையும் அழைத்துச் செல்கிறார். ये बात बच्चों को जरूर याद रहना है. இந்த விஷயம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நினைவில் இருக்கணும். बेहद के बाप के सिवाय और कोई को बाप टीचर गुरु नहीं कहा जा सकता. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை தவிர வேற யாருக்கும் தந்தை டீச்சர் சத்குரு என்று சொல்ல முடியாது. एक ही है ஒருவர் மட்டும்தான். जो बाप भी है, टीचर भी है, गुरु भी है. ஒருவர் மட்டும்தான் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார். और वो सभी आत्माओं का बाप है. மற்றும் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். ऐसे नहीं, देहधारी मनुष्यों का बाप है. அப்படி கிடையாது, தேகதாரி மனிதர்களுக்கு தந்தையாக இருக்கிறார். वो टीचर बन करके पढ़ाते भी हैं. அவர் டீச்சராக இருந்து நமக்கு படிக்க வைக்கவும் செய்கிறார். क्या पढ़ाई पढ़ाते हैं? என்ன படிப்பை படிப்பிக்கிறார்? मनुष्य को देवता बनाने की पढ़ाई पढ़ाते हैं. மனிதனை தேவதையாக ஆகக்கூடிய படிப்பை படிப்பிக்கிறார். उसमें भी ये तुम्हारी एम ऑब्जेक्ट सामने खड़ी है. அதிலையும் கூட உங்களுக்கு இந்த ஏம் ஆப்ஜெக்ட் லட்சியம் உங்க முன்னாடி இருக்கு. कौन सी? எது? लक्ष्मी नारायण. லட்சுமி நாராயணன். ये बात बुद्धि में बिठाने से सर्वव्यापी की बात उड़ जाएगी. இந்த விஷயம் புத்தியில் உட்கார வைப்பதனால் அந்த சர்வவியாபி என்ற விஷயமே பறந்து போகுது. कहते हैं ना, सदगुरु अकाल मूर्त. சத்குரு அகால மூர்த் என்று சொல்கிறார்கள் இல்லையா? सदगुरु है वो तो एक ही है. சத்குரு அவர் ஒருவர் மட்டும்தான். उसके मुकाबले और सब गुरु झूठे साबित हो जाते हैं. அப்போ அவர் கூட ஒப்பிடும்போது மற்ற குருமார்கள் அனைவருமே பொய்யானவர்களாக நிரூபணமாகிறார்கள். और गुरुओं को तो काल खा जाता है. மற்ற குருமார்களுக்கு காலன் சாப்பிடு விடுகிறது. इसको कब काल खाता नहीं. இவரை எப்போதுமே காலன் சாப்பிடாது. और ऐसे भी नहीं है कि गुरु निराकार है. குரு நிராகார் அப்படியும் கிடையாது. अगर निराकार हो ஒருவேளை அவர் நிராகாரராக இருந்தால் तो सदगति कैसे करेंगे? சத்கதி எப்படி செய்வார்? गति और सदगति कहा जाता है. கதி மற்றும் சத்கதி என்று சொல்லப்படுகிறது. सदगति होती ही है शरीर के साथ. சத்கதி சரீரத்தின் கூடவே தான் ஆகிறது. तो जरूर शरीर में आकर के सदगुरु बनते हैं. கண்டிப்பாக அவர் சரீரத்தில் சத்குருவாக ஆகிறார். और उनकी मूर्ति है. மற்றும் அவருக்கு மூர்த்தியும் இருக்கு. मूर्त माना ही साकार. மூர்த்து என்றாலே சாகாரம்.
और वो सदगुरु की मूर्ति एक ही है। மற்றும் அந்த சத்குருவின் மூர்த்தி ஒருவர் மட்டும்தான், अनेक मूर्तियाँ नहीं हैं। பல மூர்த்திகள் இல்லை. वो एक ही मूर्ति है जो सदगति देने वाला है। அவர் ஒரே ஒரு மூர்த்தி தான், சத்கதியை கொடுப்பவர். गुरु नानक भी सदगति नहीं दे सकते। குரு நானக்கு கூட சத்கதியை கொடுக்க முடியாது. बल सिख लोग उनकी महिमा करते हैं। சீக்கியர்கள் என்னவோ அவருக்கு மகிமை செய்கிறார்கள். बाप की बुद्धि में है। விஷயம் புத்தியில் உள்ளது. सारे झाड़ की नॉलेज है। முழு மரத்தினுடைய நாலேஜ் இருக்கு, ஞானம் இருக்கு. जैसी नॉलेज बाप की बुद्धि में है, எது போல நாலேஜ் தந்தையுடைய புத்தியில் உள்ளதோ वैसी नॉलेज तुम बच्चों को भी धारण करनी है। அது போல ஞானத்தை புத்தியில் குழந்தைகளாகி நீங்களும் தாரணை செய்யணும். और बुद्धि में वो नॉलेज कायम रखनी है। மற்றும் புத்தியில் அந்த ஞானத்தை நிலையாக வைத்திருக்கணும். बच्चों की सिवाय और कोई की बुद्धि में तो है नहीं। குழந்தைகளை தவிர வேற யாருடைய புத்தியிலும் இல்லவே இல்லை. जिनकी बुद्धि में ये नॉलेज नहीं है, யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இல்லவே இல்லையோ उनको पत्थर बुद्धि कहा जाता है। அவர்களுக்கு கல்லு புத்தி என்று சொல்லப்படுகிறது. क्योंकि रचयिता का भी नॉलेज नहीं है और उनकी रचना का भी नॉलेज नहीं है। ஏனென்றால் படைப்பவருடைய ஞானமும் இல்லை மற்றும் அவருடைய படைப்பினுடைய ஞானமும் இல்லை. तो बाप समझाते हैं ये तमो प्रधान दुनिया है। தந்தை புரிய வைக்கிறார், இது தமோ பிரதானமான உலகமாக இருக்கு. दुनिया जब तमो प्रधान होती है तो दुखदायी हो जाती है। இப்போ உலகம் தமோ பிரதானமாக ஆகும்போது துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கு. दुनिया की हर चीज जब तमो प्रधान होती है तो दुखदायी हो जाती है। அப்போ உலகம் எந்த ஒரு பொருளும் தமோ பிரதானமாக ஆகிறது. தமோ பிரதானமாக ஆகும்போது துக்கத்தை தருகிறது. इस दुनिया में अभी दुख ही दुख है। இந்த உலகத்தில் இப்போது துக்கமே துக்கமாக தான் இருக்கு. अभी तुम समझते हो कि बाकी थोड़ा समय रहा हुआ है। இப்போது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. फिर तुम तो 21 जन्म के लिए सुखी बन जाएंगे। பிறகு நீங்கள் 21 பிறவிகளுக்காக சுகமாக இருப்பீர்கள். तुम्हारे अंदर वो 21 जन्मों की खुशी रहती है। ஆக உங்களிடம் 21 பிறவிகளுக்கான அந்த குஷி இருக்கு. ये भी समझते हो இதுவும் புரிஞ்சுக்கிறீங்க. कि अभी बाप आया हुआ है, இப்போது தந்தை வந்திருக்கிறார். जितना जिए उतना अच्छा है। எவ்வளவு நம்ம வாழுகிறோமோ அவ்வளவு நல்லது. अंत तक जीते रहेंगे तो अंत तक बाप से वर्षा लेते रहेंगे। கடைசி வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிறகு கடைசி வரைக்கும் நாம் தன்னிடமிருந்து ஆசையை எடுப்போம். जास्ती वर्षा ले लेंगे அதிகமான ஆசையை நாம் எடுத்துக்கொள்வோம். क्योंकि जिसने अंत किया उसने सब कुछ किया। ஏனென்றால் யார் முடிப்பார்களோ அவர்கள் அனைத்துமே அவர்கள் முடிப்பார்கள். ये भी जानते हो कि अभी कर्मातीत अवस्था तो हुई नहीं है। இப்போது இன்னும் கர்மாத்தீத அவஸ்தா என்னவோ இன்னும் ஆகவில்லை. बाबा कहते हैं ना பாபா சொல்கிறார் இல்லையா, कि तुमको अशरीरी होकर के जाना है। நீங்கள் அசரீரியாகி போகணும். तो शरीर में ममत्व नहीं रहना चाहिए। அதனால் இந்த சரீரத்தின் மீது பற்று வைக்க கூடாது. अनायास ही बैठे बैठे शरीर छोड़ करके आकर के नया शरीर ले लेवे। இப்போ கஷ்டமில்லாமலேயே இந்த சரீரத்தை விட்டு நாம் புதிய சரீரத்தை எடுத்துக்கொள்ளணும். वो डॉक्टर लोग तो आजकल हार्ट को ही बदल देते हैं। அந்த டாக்டர்ஸ் இன்றைய காலத்தில் இதயத்தை அதாவது ஹார்ட்டை கூட மாற்றுகிறார்கள். और तुम तो सारे शरीर को बदल देते हो। நீங்கள் என்னவோ முழு சரீரத்தையே நீங்கள் மாற்றுகிறீர்கள். हार्ट तो शरीर का एक छोटा हिस्सा है। இதயம் என்னவோ இந்த சரீரத்தில் ஒரு சிறிய பகுதியாக இருக்கு. शरीर को भी बदल देते हो तो दुनिया को भी बदल देते हो। இந்த சரீரத்தையும் நீங்கள் மாற்றுகிறீர்கள் மற்றும் இந்த உலகத்தையும் நீங்கள் மாற்றுகிறீர்கள். अगला रात्रि क्लास है
அடுத்த இரவு வகுப்பு 21 जून 1968। 21 ஜூன் 1968। आगे चल के तुम्हारे पास बहुत आते रहेंगे। போக போக உங்களிடம் பல பேர் வந்து கொண்டிருப்பார்கள்। तुमको भटकना नहीं पड़ेगा, உங்களுக்கு அலைய வேண்டியது இருக்காது, खुद ही तुम्हारे पास आवेंगे। தாங்களே உங்களிடம் வருவார்கள்। परंतु फिर भी कहेंगे, ஆனாலும் சொல்றாரு, कि आने वालों में भी कोटों में कोई निकलेंगे। அந்த வரக்கூடியவர்களில் கோடிகளில் ஒரு சிலர் மட்டும்தான் வெளிவருவார்கள்। पहले 10, फिर 100, फिर 1000, फिर 10,000, ऐसे ऐसे तुम्हारा मल्टीप्लिकेशन होता रहेगा। முதலில் 10, பிறகு 100, 1000, 10,000 இது போல மல்டிபிளிகேஷன் ஆகிக் கொண்டே இருக்கும்। அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே வருவார்கள்। वृद्धि होती जाएगी। அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும்। तुम जानते हो நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க, कि पत्थर बुद्धियों को पारस बुद्धि तो बनाना है। கல்லு புத்தியை தங்க புத்தியாக என்னவோ ஆக்கணும்। भक्ति मार्ग में तो कुछ भी मिलता नहीं है। பக்தி மார்க்கத்தில் என்னவோ எதுவும் கிடைப்பதில்லை। 63 जन्म से भक्ति करते आए हो, 63 ஜன்மங்களாக பக்தி செய்து வந்தீர்கள்। गंवाते आए हो या कुछ प्राप्ति हुई? இழந்து கொண்டே வந்தீர்களா அல்லது ஏதாவது பிராப்தி அடைந்தீர்களா? भक्तों को तो इन बातों का पता ही नहीं है। பக்தர்களுக்கு என்னவோ இந்த விஷயங்களை பற்றி தெரியாது। बस दिन दूनी रात चौगुनी भक्ति करते रहते हैं। அவர்கள் பகலில் 2 மடங்கும் இரவில் 4 மடங்கும் பக்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள்। कितनी महिमा होती है अनेक भाषाओं में, பல மொழிகளில் எவ்வளவு மகிமையாகுது, परंतु मिलता कुछ भी नहीं है। ஆனால் ஒன்றுமே கிடைப்பதில்லை। बल भक्ति में साक्षात्कार भी होते हैं, பக்தியில் என்னவோ சாட்சாத்காரம் கூட ஆகிறது தான், परंतु उससे फायदा क्या? ஆனால் அதனால் என்ன லாபம் இருக்கு? अल्पकालिक की खुशी मिल जाती है, அல்ப காலத்திற்கான குஷி கிடைக்குது। देवियों को बलि चढ़ाते हैं, தேவிகளுக்கு பலி கொடுக்கிறார்கள்। अब देवियों पर बलि चढ़ाने से क्या फायदा? தேவிகளின் மீது பலி கொடுப்பதனால என்ன லாபம்? भक्ति अनेकों से आती है பக்தி பல பேரிடமிருந்து வருகிறது, और ज्ञान तो एक बाप से आता है। மற்றும் ஞானம் என்னவோ ஒரு தந்தையிடமிருந்து வருகிறது। तो भक्ति और ज्ञान में रात दिन का फर्क है। ஆக பக்தி மற்றும் ஞானத்திற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு। भक्तों को कुछ पता ही नहीं है, तो देखो क्या क्या करते रहते हैं। பக்தர்களுக்கு தெரிவதில்லை, பாருங்க என்னென்னலாம் பண்றாங்க। ड्रामानुसार पेट भरता है, டிராமாவின் அனுசாரமாக வயிறு நிரம்புகிறது, बड़े बड़े साहूकार बन जाते हैं, பெரிய பெரிய பணக்காரர்களாக ஆகிறார்கள்। परंतु जिनके पास पैसे रहेंगे ஆனால் யாரிடம் பணம் இருக்குமோ उनका आखिरी में क्या हासिल होगा? அப்போ கடைசியில் அவங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும்? सभी तो खत्म हो जाएंगे। எல்லாமே முடிந்து போய்விடும் இல்லையா? अभी बच्चों ने भक्ति और ज्ञान का राज समझा है। இப்போது குழந்தைகள் பக்தி மற்றும் ஞானத்திற்கான அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டார்கள், और अच्छी तरह से समझा। நல்லபடியாக புரிஞ்சிருக்கிறாங்க। भक्ति मार्ग में कितने वेद शास्त्र आदि पढ़ते हैं, பக்தியில் பாருங்க எவ்வளவு வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறார்கள்। बच्चे जानते हैं। குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறாங்க, हमारा तो एक ही बाबा सुप्रीम टीचर है, நமக்கு ஒரே ஒரு பாபா தான் சுப்ரீம் டீச்சராக இருக்கிறார்। ढेर के ढेर शास्त्र पढ़ने की हमको दरकार ही नहीं। ஏராளமான சாஸ்திரங்களை நமக்கு படிக்கணும் என்ற அவசியம் இல்லை। बाबा हमको बड़े इम्तिहान की तैयारी करा रहे हैं। பாபா நமக்கு ஒரு லட்சியத்தை அடையணும்ன்றதுக்காக தயார் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்। इससे बड़ा इम्तिहान कोई होता नहीं और बड़ी पढ़ाई भी कोई होती नहीं। இதைவிட வேறு எந்த ஒரு லட்சியம் பெரிதாகவும் இல்லை மற்றும் இதைவிட பெரிய படிப்பும் எதுவும் இல்லை। फिर भी बहुत ऐसे बच्चे हैं ஆனாலும் கூட பல குழந்தைகள் இப்படி இருக்கிறார்கள், जो जानबूझ करके पढ़ाई पढ़ते ही नहीं है, தெரிஞ்சிருந்தும் கூட படிப்பை படிப்பதில்லை, absent होते रहते हैं, ஆப்சென்ட் ஆகிறார்கள், मुरली भी नहीं मंगाते हैं। முரளியை கூட கொண்டு வர செய்வதில்லை। अरे
भगवान पढ़ाते हैं பகவான் படிப்பிக்கிறார். तो ऐसे सुप्रीम टीचर की तो पढ़ाई पढ़नी चाहिए ना। அப்படிப்பட்ட சுப்ரீம் டீச்சருடைய படிப்பை படிக்க வேண்டும் இல்லையா? टीचर को भी याद करना है, बाप को भी याद करना है। டீச்சரையும் நினைவு செய்யணும் மற்றும் தந்தையையும் நினைவு செய்யணும். बाप से भी वर्षा मिलता है, தந்தையிடமிருந்து கூட ஆஸ்தி கிடைக்குது. टीचर से भी वर्षा मिलता है पढ़ाई का। டீச்சரிடமிருந்து படிப்பினுடைய ஆஸ்தி கிடைக்குது. तो पढ़ना है, नहीं तो मुफ्त में अपना घाटा डाल देंगे। அதனால் படிக்கணும், இல்லை என்றால் வெறுமனே உங்களுக்கு நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். क्योंकि पढ़ाई में भी रेस तो होती है ना। ஏனென்றால் படிப்பிலும் கூட ரேஸ் இருக்கு இல்லையா? बाप इतनी मेहनत तो नहीं देते हैं, தந்தை இவ்வளவு என்னவோ கஷ்டத்தை கொடுப்பதில்லை. फिर भी कहते हैं बच्चे, ஆனாலும் கூட சொல்கிறார், குழந்தைகளே, मैं गुही से गुही पॉइंट समझाता हूँ। நான் ஆழத்திலும் ஆழமான பாயிண்ட்ஸை நான் புரிய வைக்கிறேன். बल गीता में लिखा हुआ है, கீதையில் என்னவோ எழுதியிருக்காங்க, गुह्यात गुह्यतरम ज्ञानम। குய்யாத் குய்யதரம் ஞானம், ஆழத்திலும் ஆழமான ஞானம். परंतु वो कोई गुह्यता की बातें बताते थोड़े ही हैं। ஆனால் அந்த ஆழமான விஷயங்களை என்ன என்ன அவர்கள் சொல்கிறார்களா என்ன? बच्चों को भी ये गुह्य पॉइंट समझाना चाहिए। குழந்தைகளுக்கும் கூட இந்த ஆழமான பாயிண்ட்ஸை புரிய வைக்கணும். ड्रामा अनुसार, टाइम अनुसार, டிராமா அனுசாரமாக, காலத்தின் அனுசாரமாக, भक्ति में तुम्हारा कितना टाइम वेस्ट चला गया, பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வீணாகி விட்டது, कितने योग आदि कठिन तपस्याएं करती रहती है। எவ்வளவு யோகம் மற்றும் கடினமான அந்த தவம் செய்கிறார்கள். परंतु उन कठोर तपस्याओं को करने से भी कुछ फायदा नहीं। ஆனால் அந்த கடினமான தவம் செய்தாலும் கூட அதன் மூலமாக எந்த ஒரு லாபமும் இல்லை. कितना अपना नाम बाला करते हैं, எவ்வளவு அவர்கள் தங்களுடைய பெயரை புகழ் அடைய செய்கிறார்கள். बड़ी बड़ी जटाएं रखाई लेते हैं, பெரிய பெரிய ஜடாமுடிகளை வைத்துக் கொள்கிறார்கள். लोग समझते हैं बड़े योगी हैं। ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவர்கள் பெரிய யோகி என்று புரிஞ்சுக்கிறாங்க. पुरनखंडी है, அதாவது அந்த பழைய காலத்தை சேர்ந்தவர்கள். बाप कहते हैं ये कितना करप्शन अडल्ट्रेशन। தந்தை சொல்கிறார், இது எவ்வளவு கரப்ஷன் மற்றும் அடல்ட்ரேஷன். एक भी मनुष्य भक्ति मार्ग में ऐसा नहीं है, ஒரு மனிதர் கூட பக்தி மார்க்கத்தில் அது போல இல்லை, जो ठगी न करता हो। யாருமே ஏமாற்றக்கூடியவர்களாக இல்லை என்று. इसलिए बाप कहते हैं தந்தை சொல்கிறார், भगत बड़े ठगत। பகத் அவங்க பெரிய தகத், அதாவது ஏமாற்றுபவர்கள். भारत का तो राजयोग बहुत नामी ग्रामी है, பாரதத்தில் இந்த ராஜயோகம் மிகவும் புகழ் பெற்றது. परंतु इसका किसी को पता नहीं है ஆனால் இதை பற்றி யாருக்கும் தெரிவதில்லை. कि ये ब्रह्मा कुमारियां ही नंबरवार ब्राह्मण बन करके तो फिर नंबरवार देवता बनते हैं। இந்த பிரம்மகுமாரிகள் தான் நம்பர்வாராக இவங்க பிராமணனிலிருந்து தேவதையாக ஆகுகிறார்கள். ये ब्रह्मा भी पढ़ते हैं, இந்த பிரம்மாவும் கூட படிக்கிறார். ये कोई पढ़ाने वाला नहीं है, இவர் ஒன்றும் படிப்பிப்பவர் கிடையாது. और ये सब बातें शास्त्रों में भी नहीं है, மற்றும் இந்த அனைத்து விஷயங்களும் சாஸ்திரங்களில் கூட இல்லை. क्योंकि ये शास्त्र तो विकारी मनुष्यों के बनाए हुए हैं। ஏனென்றால் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் விகாரி மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. न तो निर्विकारी देवताओं ने बनाए, மற்றும் அந்த நிர்விகாரி தேவதைகள் கூட இந்த சாஸ்திரங்களை உருவாக்கவில்லை. न भगवान ने बैठ शास्त्र बनाए, பகவான் கூட இந்த சாஸ்திரங்களை உட்கார்ந்து அவர் உருவாக்கவில்லை. तुम लिख भी सकते हो, உங்களால் எழுதவும் முடியும். परंतु कितनी गालियां देते हैं। ஆனால் அவர்கள் எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். भगवान बाप को सर्वव्यापी कहते हैं, பகவான் தந்தையை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். बड़ा डिफेम करते हैं। மிகவும் அவர்கள் அவமதிக்கிறார்கள். तुम्हारे पास गवर्नर भी कहता था भगवान सर्वव्यापी है, உங்களிடம் கவர்னர் கூட சொல்லியிருந்தாரு, இது போல பகவான் சர்வவியாபி. इनको भी तुम कह सकते हो। இவருக்கு கூட உங்களால் சொல்ல முடியும். आप बाप को सर्वव्यापी कह करके गाली देते हो, நீங்கள் தந்தையை சர்வவியாபி என்று சொல்லி அவரை நிந்திக்கிறீர்கள். बाप ने तो हमको समझाया है, தந்தை என்னவோ எங்களுக்கு புரிய வச்சிருக்கு. ऐसी गाली कोई दे
तो तुम हियर नो इविल कर दो। யாராவது இது போல நிந்தனை செய்தால் நீங்கள் அதை கெட்டதை நீங்கள் காதால் கேட்காதீர்கள், सी नो इविल। கெட்டதை பார்க்கவும் பார்க்காதீர்கள்। ये सभी पशुओं से भी बदतर हैं। இவர்கள் அனைவருமே விலங்குகளை விட மோசமானவர்கள்। इनसे डरना नहीं चाहिए। இவர்களை பார்த்து பயப்படக்கூடாது। इन बातों को समझाकर तुम कोई इंसल्ट थोड़ा ही करते हो। இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அவர்களை இன்சல்ட் பண்ணுகிறீர்களா என்ன? वो तो भगवान बाप की इंसल्ट करते हैं। அவர்கள் என்னவோ பகவான் தந்தையை இன்சல்ட் பண்ணுகிறார்கள், அவமதிக்கிறார்கள்। सर्वव्यापी कहते हैं तो सबका बुद्धि योग ही तोड़वाई देते हैं। बाप तो एक व्यापी बन करके आता है, ஒரு வியாபியாகி வருகிறார் இந்த உலகத்திற்கு। तो सबका बुद्धि योग एकाग्र हो जाता है। ஒரு வியாபியாகி இருப்பதனால் புத்தி யோகம் இணைகிறது। सर्वव्यापी कहने से तो बुद्धि योग फिट जाएगा। சர்வவியாபி என்று சொல்வதனால் புத்தி யோகம் உடைந்து போகிறது। वो तुम्हारे बाप की कितनी इंसल्ट करते हैं। அவர்கள் உங்களுடைய தந்தையை எவ்வளவு இன்சல்ட் செய்கிறார்கள்। कण कण में व्यापक बताए देते हैं। ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்। भगवान वाच है, பகவான் வாச், பகவான் சொல்கிறார், मैं ऐसे अधर्मियों का विनाश कराए देता हूँ நான் அப்படிப்பட்ட அதர்மிகளை நான் விநாசம் செய்கிறேன்। जो इस बात को मानने के लिए ही तैयार नहीं होते। அவங்க இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவர்கள் தயாராக இல்லை। क्या என்ன? कि भगवान सर्वव्यापी नहीं है, பகவான் சர்வவியாபி இல்லை, वो तो एक व्यापी होकर के संसार में प्रत्यक्ष होता है। அவர் ஒரு வியாபியாக ஆகி இந்த உலகத்தில் அவர் பிரத்யட்சமாகிறார்। 1968 की वाणी का दूसरा पेज। இரண்டாவது பக்கம்। सर्वव्यापी कहने वालों को तुम फट से बोलो। அந்த சர்வவியாபி என்று சொல்பவர்கள் முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு உடனே பதில் கொடுங்கள்। तुरंत जवाब देंगे तो इसको विल पावर कहा जाता है। உடனே பதிலை கொடுக்கிறோம் என்றால் அதற்கு வில் பவர் என்று சொல்லப்படுகிறது। परंतु बच्चों में वो पावर नहीं है, ஆனால் குழந்தைகளில் அந்த பவர் இல்லை। तो उछल निकलती नहीं है। பிறகு அவர்கள் துள்ளி எழுவதில்லை। नहीं तो कहना चाहिए बेहद के बाप को तुम गालियाँ देते हो। இல்லை என்றால் இப்படி சொல்ல வேண்டும் அவங்களிடம், நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள்। ठिक्कर बिस्तर में ठोक दिया है। கடவுளை அந்த மண்ணில், கல்லில், சுவரில் போட்டு விட்டார்கள்। बाप तो चैतन्य है। தந்தை என்னவோ சைத்தன்யமாக இருக்கிறார்। एक तरफ कहते हो सत्यचित्त आनंद, ஒரு பக்கம் சொல்கிறீர்கள் சத்த சித்த ஆனந்த் என்று சொல்கிறீர்கள், दूसरी तरफ पत्थर ठिक्कर में ठोक देते हो। பிறகு அவரை கல்லில், மண்ணில், சுவரில் போடுகிறீர்களா? पत्थर ठिक्कर कोई चैतन्य है क्या? அப்போ அந்த கல்லு, சுவர் இதெல்லாம் சைத்தன்யமானதா என்ன? चैतन्य बाप तो जरूर चैतन्य में आवेंगे। சைத்தன்யமான தந்தை கண்டிப்பாக சைத்தன்யத்தில் தான் வருகிறார்। फिर पत्थर बुद्धियों में भी नहीं आवेंगे। माया की ठोकर लगे और मिट्टी के ढेले की तरह टूट पड़े। இப்போ மாயாவினுடைய அந்த அடி விழுந்தால் மண்ணாலான போர் இருக்கும் இல்லையா, அது செதறி போய்விடும்। ऐसी कच्ची कमजोर आत्माओं में भी नहीं आते हैं। அப்படிப்பட்ட பலவீனமான ஆத்மாவுக்குள்ளும் கூட கடவுள் வரமாட்டார்। और तुम कहते हो पत्थर ठिक्कर में है। ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் கல்லில் இருக்கிறார் மற்றும் மண்ணில் இருக்கிறார்। हम ब्राह्मण सारे गवर्नमेंट पर केस करेंगे। நாம் முழு கவர்மெண்ட் மீது நாம் கேஸ் பண்ணுவோம்। ये कौरव गवर्नमेंट है அது கௌரவ கவர்மெண்ட், और हमारी है पांडव गवर्नमेंट। நம்முடையது பாண்டவ கவர்மெண்ட்। हम बाप की कितनी महिमा करते हैं, நாம் தந்தைக்கு எவ்வளவு மகிமைகள் செய்கிறோம்। और ये बाप की कितनी ग्लानि करते हैं। இவர்கள் பாருங்க தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள்। इसलिए कहते हैं कि विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। அதனால் தான் சொல்கிறார்கள் விநாச காலே விபரீத புத்தி வினஷந்தி, விநாச காலத்தில் விபரீதமான புத்தி கொண்டவர்கள் விநாசமாகி விடுவார்கள்। जो प्रीति रखते हैं யார் அன்பு வைக்கிறார்களோ उनकी विजय होती है। அவர்களுக்கு வெற்றி கிடைக்குது। अब सर्वव्यापी से कैसे प्रीति रखेंगे? இப்போ சர்வவியாபி என்று எப்படி சொல்வாங்க? एक व्यापी होकर के आवेगा அப்போ ஒரு வியாபி ஆகி அவர் வந்தால் तो प्रीति पक्की होगी।
ஒரு வியாபியாகி வந்தால்தான் அவருடன் அன்பு வைக்க முடியும். स्थायी होगी, सर्वव्यापी हो जाएगा तो प्रीति काहेगी. அப்போ சர்வவியாபியாக அவர் ஆனால் அப்போ அன்பு வந்து எதுக்காக யாருக்காக வைக்க முடியும்? हम तो बाप से वर्षा लेते हैं. நாம் என்னவோ தன்னிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்கிறோம். बाप कोई सर्वव्यापी होता है क्या? தந்தை என்ன சர்வவியாபியாக இருக்கிறாரா என்ன? बोलना चाहिए. சொல்ல வேண்டும். तुम भगवान बाप को गाली देते हो तो तुम्हारा विनाश जरूर होना चाहिए, परंतु योगयुक्त होकर के ऐसी बात बोलना चाहिए. ஆனால் அப்படி சொல்லும் போது யோகத்துடன் சொல்ல வேண்டும். युक्ति से ऐसा कहना चाहिए யுக்தியுடன் அது போன்று சொல்ல வேண்டும், जो उनको गुस्सा भी ना आवे. அவர்களுக்கு அது போன்று சொல்லும் போது கோபமும் கூட வரக்கூடாது. बोलो, சொல்லுங்கள். भगवान वाच है. பகவான் வாச், பகவான் சொல்கிறார். सारी दुनिया मेरी गिलानी करती है, முழு உலகமும் வந்து நிந்தனை செய்கிறது. मैं आकर ग्लानी करने वालों को भी गायन योग्य बनाई देता हूँ. बाप कहते हैं सबसे अधर्मी तो वो ठहरे தந்தை சொல்கிறார் அனைவரையும் விட அதர்மி வந்து அவர்கள் ஆகிறாங்க जो मेरी ही ग्लानी करते हैं. தந்தைக்கு நிந்தனை செய்கிறார்கள். अभी ये गीता का युग प्रैक्टिकल में चल रहा है. இப்போது கீதாவினுடைய அந்த பிராக்டிகல் யுகம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. गीता है फैमिली प्लानिंग का शास्त्र. கீதை ஃபேமிலி பிளானிங் சாஸ்திரம். सारी दुनिया की फैमिली प्लानिंग हो जाएगी. முழு உலகமும் வந்து ஃபேமிலி பிளானிங் ஆக ஆகிவிடும். हर धर्म की फैमिली प्लानिंग हो जाएगी. ஒவ்வொரு தர்மமும் அது போல ஃபேமிலி பிளானிங் ஆக ஆகிவிடும். हर धर्म से चुनी हुई थोड़ी सी आत्माएं ஒவ்வொரு தர்மத்திலும் செலக்ட் செய்யப்பட்ட கொஞ்சம் ஆத்மாக்கள் नई दुनिया में जाएंगी, புது உலகத்திற்கு போவார்கள். बाकी सबका विनाश हो जाएगा. மற்ற அனைவரும் விநாசம் அடைவார்கள். पुरानी दुनिया का विनाश பழைய உலகத்தின் விநாசம் और नई दुनिया की स्थापना, மற்றும் புதிய உலகத்தின் ஸ்தாபனை படைத்தல், ये तो बाप का ही काम है. இது தந்தையுடைய வேலை. कोई भी मनुष्य मात्र पुरानी दुनिया को नई दुनिया नहीं बना सकता. எந்த ஒரு மனிதரும் கூட பழைய உலகத்தை புதிய உலகமாக ஆக்க மாட்டார்கள். बल आकर के धर्म पिताएं धर्म स्थापन करते हैं, தர்ம பிதாக்கள் வந்து தர்மத்தை என்னவோ ஸ்தாபனை செய்கிறார்கள். परंतु नई दुनिया तो नहीं बनाते. ஆனால் புதிய உலகத்தை என்னவோ அவர்கள் உருவாக்குவதில்லை. वही पुरानी परंपराएं चलती चली आ रही है. அதே பழைய பரம்பரைகள் தான் நடந்து கொண்டே வருகிறது. पुरानी परंपराओं का भी विनाश नहीं कर पाते. பழைய பரம்பரைகளை கூட அவர்களால் விநாசம் செய்ய முடிவதில்லை. बाप आकर के उपकार करते हैं தந்தை வந்து உபகாரம் செய்கிறார். और फिर खुद विश्व का नाम मालिक नहीं बनते हैं. மற்றும் அவர் சுயம் விஸ்வத்துக்கு மாலிக்காக ஆகுவதில்லை. अपकार करने वालों पर उपकार करते हैं और उनको विश्व का मालिक बनाते हैं. அபகாரம் செய்பவர்களுக்கு கூட உபகாரம் செய்து அவர்களை விஸ்வத்துக்கு மாலிக்காக ஆக்குகிறார். तो बच्चों को मालिक बनाते हैं. குழந்தைகளை மாலிக்காக ஆக்குகிறார். फिर आखिरी बाप का जय जयकार हो जाता है கடைசியில் வந்து தந்தைக்கு வந்து வெற்றி முழக்கம் வந்து ஆகும். और गालियां देने वालों का विनाश हो जाता है. யார் நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் வந்து விநாசம் அடைவார்கள். ऐसे गालियां देने वाले ग्लानी करने वाले हाय हाय करके मरते रहेंगे. அதுபோல நிந்திக்கிறவர்கள் நிந்தனை செய்பவர்கள் எல்லாமே என்ன ஆகுவார்கள்? அலறல், ஐயோ ஐயோ என்று அலறல் செய்து இறந்து போவார்கள். भगवान वाच है ना. இது பகவான் சொல்கிறார் இல்லையா? यहाँ भी बहुत बच्चे हैं இங்கேயும் கூட பல குழந்தைகள் இப்படி இருக்கிறார்கள். जो माया से हार खाते रहते हैं. மாயையிடம் அவர்கள் வந்து தோல்வி அடைகிறார்கள். हार खाते हैं தோல்வி அடைந்து तो पढ़ाई छोड़ देते हैं. இந்த படிப்பை விட்டு விடுகிறார்கள். और ये पढ़ाई छोड़ना कोई नई बात नहीं है. இந்த படிப்பை விடுவது வந்து புதிய விஷயம் இல்லை. अनेक बार ऐसा हुआ है. பல முறை இது போல ஆகியிருக்கு. ये ड्रामा का चक्र है. இது டிராமாவின் சக்கரம். फिर ये ज्ञान सतयुग में नहीं रहेगा. மற்றும் இந்த ஞானம் சத்யுகத்தில் இருக்காது.
अभी ही तुमको ये ज्ञान मिलता है। இப்போதுதான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்குது. ये बात जानते हुए भी फिर भी तुम माया से हराए देते हो। இந்த விஷயம் தெரிந்தும் கூட நீங்கள் மாயையிடம் தோற்று போகிறீர்கள். कितनी बार ये हार खाई है, எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறீர்கள். और कितनी बारी तुमने माया को जीता होगा। எத்தனை முறை நீங்கள் மாயின் மீது வெற்றி அடைந்திருப்பீர்கள். कितनी सहज समझने की बातें हैं। எவ்வளவு சகஜமாக புரிஞ்சிக்க கூடிய விஷயங்களாக இருக்கு. भक्तों में ज्ञान नहीं है, பக்தர்களில் ஞானம் இல்லை. तो जैसे कि भक्ति में ही सड़ते रहते हैं। ஞானம் இல்லை, அதனால பக்தியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். बाप कहते बहुत जन्मों के वस्त्र हैं। தந்தை சொல்கிறார் இது பல ஜன்மங்களுடைய வஸ்திரம். पुराने वस्त्र हो गए हैं, பழைய துணிகளாக ஆகிவிட்டார்கள். அதாவது சரீரத்துக்கு துணி வஸ்திரம் என்று சொல்கிறார். सड़े हुए हैं। அழுகி போயிருக்கு. अभी इन सड़े हुए वस्त्रों को त्याग करके இப்போது இந்த அழுகி இருக்கிற இந்த வஸ்திரத்தை தியாகம் செய்து वापस घर जाना है। திரும்பி செல்ல வேண்டும். जाने के लिए तड़प होनी चाहिए। போவதற்காக நம்ம திரும்பி செல்வதற்காக நமக்கு அந்த துடிப்பு இருக்க வேண்டும். एक्यूरेट कर्मातीत अवस्था को पा करके ஆக்யூரேட் கர்மாதீத் அவஸ்தாவை அடைந்து फिर वापस जाना है। பிறகு திரும்பி செல்ல வேண்டும். जल्दी भी नहीं जाना है சீக்கிரமாக கூட போக கூடாது. कि हम जल्दी से शरीर छोड़ जावे। நாம் சீக்கிரமாக இந்த சரீரத்தை விடணும், அதாவது விடக்கூடாது, சரீரத்தை விடக்கூடாதுன்றாரு. क्योंकि जानते हो ஏனென்றால் தெரிஞ்சிருக்கிறீங்க अभी यह एक ही संगम युग है இப்போது இந்த ஒரே ஒரு சங்கம யுகம் தான் உள்ளது. जहाँ बाबा आकर के हमको पढ़ाते हैं। அங்கே பாபா நமக்கு படிப்பை படிப்பிக்கிறார். फिर तो कल्प बाद बाबा आवेंगे। பிறகு கல்பத்திற்கு பிறகுதான் பாபா வருவார். बार बार तो आते नहीं हैं। அடிக்கடி என்னவோ வரமாட்டார். और बेहद का बाप बेहद की नॉलेज बैठ समझाते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். हद की पढ़ाइयाँ तो तुमने जन्म जन्मांतर पढ़ी। எல்லைக்குட்பட்ட படிப்பை என்னவோ நீங்க ஜன்ம ஜன்மங்களாக படித்து வந்தீர்கள். उन पढ़ाइयों से तुमने हद का वर्षा पाया। அந்த படிப்பின் மூலமாக நீங்கள் எல்லைக்குட்பட்ட ஆசையை அடைந்தீர்கள். एक एक जन्म की प्राप्ति करते रहे। ஒவ்வொரு ஜன்மத்துடைய பிராப்தி அடைந்து கொண்டு வந்தீர்கள். यहाँ तो बाप बेहद का वर्षा देते हैं। இங்கே தந்தை என்னவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை கொடுக்கிறார். और 21 जन्मों के लिए ये पढ़ाई है। மற்றும் 21 பிறவிகளுக்காக இந்த படிப்பு இருக்கு. तो बाप कहते हैं इस पढ़ाई को तुम छोड़ो नहीं। ஆக தந்தை சொல்கிறார் இந்த படிப்பை நீங்கள் விடாதீர்கள். तुम चाहो तो कहीं भी मुरली बजा सकते हो। நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இங்கிருந்தும் அந்த முரளிகளை கொண்டு வர செய்யலாம். 7 दिन का कोर्स करने के बाद 7 நாள் கோர்ஸ் செய்த பிறகு चाहो तो विलायत चले जाओ। விலாயத் அதாவது ஃபாரினுக்கு கூட செல்லுங்கள். वहाँ भी मुरली मिलती रहेगी। அங்கே கூட உங்களுக்கு முரளி கிடைத்துக் கொண்டே இருக்கும். अभी तो मुरली मिलना और आसान है। இப்போது என்னவோ இந்த முரளிகள் கிடைப்பது மிகவும் எளிதாக இருக்கு. इंटरनेट से कहीं भी बैठे बैठे मुरली मंगा लो। எங்கேயும் உட்கார்ந்து கூட நீங்கள் முரளிகளை நீங்கள் கொண்டு வர செய்ய முடியும். परंतु बच्चों को बाबा के ऊपर इतना लव नहीं है। ஆனால் குழந்தைகளுக்கு பாபா மீது இந்த அளவுக்கு அன்பு இல்லை. इस दुनिया में स्त्री पुरुष का कितना लव होता है। இந்த உலகத்தில் ஆண்கள் பெண்கள் இருக்காங்க இல்லீங்களா, அவங்களுக்கு ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. बाबा भी से आ रही है। அதாவது பொறாமை வருகிறது. और ये तो बाप डबल सिर ताज बनाते हैं। ஆனால் இந்த தந்தை என்னவோ இரட்டை கிரீடதாரிகளாக ஆக்குகிறார். ऐसे बाप के पास कितनी जल्दी जल्दी रिफ्रेश होकर के रिफ्रेश होने के लिए आना चाहिए। அப்படிப்பட்ட தந்தையிடம் ரிஃப்ரெஷ் ஆகுவதற்காக வரணும் இல்லையா. जानते हैं बाबा बाबा है, हमारा टीचर है। தெரிஞ்சிருக்கிறாங்க. அது போல பாபா பாபாவாக இருக்கிறார், டீச்சர் டீச்சராக இருக்கிறார். फिर वो सर्वव्यापी कैसे हो सकता है। ஆனால் அவர் சர்வவியாபியாக எப்படி இருக்க முடியும். ये तो गाली है। இது என்னவோ निंदனை. बाबा ने समझाया है तुम केस भी कर सकते हो। பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் கேஸ் கூட போடலாம். इस सर्वव्यापी के ज्ञान ने सारी दुनिया का मटिया मेट कर दिया। இந்த சர்வவியாபியின் ஞானத்தின் மூலமாக முழு உலகத்தை என்ன பண்ணிட்டாங்க,
மண்ணோட மண்ணாக்க ஆக்கிட்டாங்க. सबका बुद्धि योग भ्रष्ट हो गया. அனைவருடைய புத்தி வந்து பிரஷ்டமாகி விட்டது. एक की बायोग्राफी में दूसरे का नाम डाल देने से कितना नुकसान हो गया है. ஒருத்தருடைய பயோகிராபியில் மற்றவருடைய பெயர் வந்து போட்டதினால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. गीता नाम किसका डाल दिया? கீதையில் யாருடைய பெயரை போட்டு விட்டார்கள்? कृष्ण बच्चे का नाम डाल दिया. கிருஷ்ண குழந்தையினுடைய பெயரை போட்டு விட்டார்கள். श्रीमद् भागवत ஸ்ரீமத் பாகவதம் कथा करते हैं परंतु जानते नहीं कि ये कथा किसकी है. கதை வந்து சொல்கிறார்கள், ஆனால் தெரிவதில்லை இந்த கதை வந்து யாருடையது. उसमें भी कृष्ण की कहानियां लिख दी. कृष्ण का नाम डाल दिया है. குழந்தை கிருஷ்ணனுடைய பெயரை கதை வந்து போட்டு விட்டார்கள், அவருடைய பெயரை போட்டு விட்டார்கள். वास्तव में गोपियों को भगाना, मक्खन चुराना ये कोई कृष्ण की कथा कहानी नहीं है. கோபிகளை ஓட வைப்பது, வெண்ணையை திருடுவது இது ஒன்று கிருஷ்ணனுடைய கதை வந்து கிடையாது. ये तो बाप ही है. இவர் தந்தை மட்டும்தான். जब इस सृष्टि पर आते हैं இந்த சிருஷ்டியில் வருகிறார். तो आत्मा रूपी गोपियों को इकट्ठा करते हैं. ஆத்மாரூபமான கோபிகளை ஒன்றாக சேர்க்கிறார். तुम बच्चे सिर्फ योग में तीखे हो जाओ. குழந்தைகளாகிய நீங்கள் வந்து அந்த யோகத்தில் மட்டும் கூர்மையாக ஆகுங்கள். फिर देखना तुमको कितना नशा आता है. அப்ப பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வந்து போதை வரும் என்று. आगे चल के बड़े बड़े राजे रजवाड़े भी तुम्हारे पास आवेंगे. போக போக பெரிய பெரிய ராஜாக்கள் கூட உங்களிடம் வருவார்கள். परंतु अभी नहीं आवेंगे. ஆனால் இப்போது வரமாட்டார்கள். अभी अगर आ जावे ஒருவேளை இப்போது அவர்கள் வந்தால் तो बड़ा भारी रिवोल्यूशन हो जावे. பெரிய புரட்சி ஏற்பட்டுவிடும். तुम पर अभी ढेर सारे कलंक लगते हैं. உங்கள் மீது இப்போது ஏராளமான களங்கங்கள் வந்து ஏற்படும். कलंक लगते हैं. कलंक इधर डबल सिरताज बनने के लिए. அந்த களங்கங்கள் ஏற்படும் மற்றும் அந்த கலங்கிதர் அதாவது இரட்டை கிரீடதாரியாக ஆகுவதற்காக. तो ये सारा खेल बना हुआ है. ஆக இந்த விளையாட்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. इस खेल को बाप बैठ समझाते हैं இந்த விளையாட்டை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். और समझने में बच्चे नंबरवार तो हैं ही. மற்ற குழந்தைகள் என்னவோ நம்பர்வாராகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். कोई महारथी हैं, कोई घोड़े सवार हैं, कोई प्यादे हैं. சில பேர் ஒரு சில பேர் வந்து யானை படையாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் வந்து குதிரை படைகளாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் வந்து காலாட்படைகளாக இருக்கிறார்கள். तुम जानते हो ये राजधानी स्थापन हो रही है. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இப்போது ராஜதானி வந்து ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. राजधानी में तो सब चाहिए. அந்த ராஜ்யத்தில் வந்து அனைவரும் வந்து வேண்டும். तुम्हारा तो अविनाशी पार्ट है. உங்களுடையது வந்து அழியாத பாட்டு. ऐसा अविनाशी पार्ट है அப்படிப்பட்ட அழியாத பாட்டாக இருக்கு. जो तुम कब थकते नहीं हो. இதில் எப்பவுமே நீங்கள் வந்து களைப்படைய மாட்டீர்கள். अभी तुम ये भी जान गए हो இப்போது நீங்கள் இதுவும் தெரிஞ்சிருக்கிறீங்க. कि हम इस सारे चक्र की नॉलेज को जानते हैं. நாம் இந்த முழு சிருஷ்டியினுடைய நாலேஜை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். ये कितना वंडरफुल खेल है. இது வண்டர்ஃபுல்லான விளையாட்டாக இருக்கு. रचयिता और रचना के आदि मध्य अंत को जान तुमको कितनी खुशी होती है. அப்போ படைப்பவருடைய முதல் இடை கடை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு எவ்வளவு நீங்கள் குஷி அடைகிறீர்கள். उस खुशी में तुम कितने अथक बन जाते हो. இந்த குஷியில் நீங்கள் எவ்வளவு வந்து களைப்படையாமல் இருக்கிறீர்கள். अंदर में आना चाहिए. हम ये शरीर छोड़ जाकर के प्रिंस बनेंगे. நாம் இந்த சரீரத்தை விட்டு பிரின்ஸ் இளவரசனாக ஆகிறோம். नया पार्ट बजावे. நாம் புதிய பாட்டை செய்கிறோம். ये खुशी होनी चाहिए. இது குஷி இருக்க வேண்டும். ये खुशी तब रहेगी जब ऐसी आप बेचारी याद में रहेंगे. இந்த குஷி எப்போது இருக்கும் என்றால் எப்போது நாம் அவ்விபச்சாரி நினைவில் இருக்கும் போது. नहीं तो खुशी नहीं रहती है. இல்லை என்றால் குஷி இருக்காது. बाप मूल बात बच्चों को यही समझाते हैं தந்தை குழந்தைகளுக்கு மூலமான விஷயத்தை இதைதான் புரிய வைக்கிறார். कि अपन को आत्मा समझ देही अभिमानी बनो और बाप को याद करो कि तुम्हारे पाप कट जावे.
நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தேகி அபிமானி, அதாவது ஆத்மாபிமானியாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு உங்களுடைய பாவங்கள் கட்டாகிவிடும். मूल बात है जन्म जन्मांतर के पापों को काटने की. மூல விஷயமே ஜன்ம ஜன்மங்களுக்கான அந்த பாவங்களை இது போவதற்காக. बिना याद के तो पाप कटने वाले नहीं है. நினைவு செய்யாமல் பாவங்கள் என்னவோ கட்டாகாது. याद किए बगैर पाप बढ़ेंगे या घटेंगे? நினைவு செய்யாமல் பாவங்கள் அதிகமாகுமா அல்லது கட்டாகுமா? और ही बढ़ते जाएंगे. மேலும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். चाहे कितनी ही ज्ञान गंगाओं में स्नान करो, நீங்கள் எவ்வளவுதான் இந்த ஞான கங்கையில் குளியுங்கள், पाप घटेंगे नहीं, பாவங்கள் கட்டாகாது, और ही बढ़ते जाएंगे. மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். अब तुम्हारी बुद्धि में तो है இப்போது உங்களுடைய புத்தியில் உள்ளது. कि गंगा में तो कितना कचरा पड़ता है. கங்கையில் பாருங்க எவ்வளவு குப்பைகள் போகுது, சேருது. चाहे वो स्थूल गंगा हो, चाहे ब्राह्मणों की दुनिया की चैतन्य गंगाएं हो, அது ஸ்தூலமான கங்கையாக இருக்கட்டும் அல்லது இங்க ஞான மார்க்கத்தில் உள்ள சைத்தன்யமான அந்த ஞான கங்கைகளாக இருக்கட்டும். अगर उनका कनेक्शन बाप के साथ नहीं जुड़ा हुआ है, ஒருவேளை அந்த நதியினுடைய கனெக்ஷன் தொடர்பு தந்தையுடன் இல்லை என்றால், तो नदियाँ नाला बन करके रह जाती है. இப்போ நதிகள் தந்தையுடன் கனெக்ஷன் தொடர்பில் இல்லை என்றால் நதிகள் கால்வாயாக ஆகிவிடுகிறது. उन नदियों को फिर तीर्थ समझ करके स्नान करते हैं. பிறகு அந்த நதிகளை தீர்த்தங்கள் என்று புரிஞ்சு கொண்டு நினைத்துக் கொண்டு குளிக்கிறார்கள். परंतु उनसे कोई पावन तो हो ही नहीं सकता. ஆனால் அதன் மூலமாக யாரும் தூய்மையாக ஆக முடியாது. तुम जानते हो सर्व का सदगति दाता एक ही बाप है. நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க எல்லோருக்கும் சத்கதி தாத்தா ஒரே ஒரு தந்தை தான். तो बाप तुम बच्चों को कहते हैं, ஆக தந்தை குழந்தைகளான உங்களுக்கு சொல்கிறார், मुझे भी ऐसी पतित दुनिया में आना पड़ता है. எனக்கும் கூட இது போன்ற பतितமான உலகத்தில் வர வேண்டியது இருக்கு. पतित दुनिया में ही नहीं आता हूँ, நான் பतित உலகத்தில் மட்டும் வருவதில்லை, पतित शरीर में भी आना पड़ता है. பतित சரீரத்திலும் வர வேண்டியது இருக்கு. शरीर भी मैं वह लेता हूँ அந்த சரீரத்தையும் அப்படிப்பட்ட சரீரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் जो अपने जन्मों को जानते ही नहीं है. தன்னுடைய ஜன்மங்களை பற்றி அவருக்கு தெரிவதில்லை. बहुत जन्मों के अंत का जन्म किसका होगा? இப்போ நிறைய ஜன்மங்களுடைய கடைசி யாருக்கு இருக்கும்? जो पहले नंबर में होगा उसी का बहुत जन्मों के अंत का जन्म होगा. யார் முதல் நம்பரில் இருப்பாரோ அவருக்கு தான் அந்த நிறைய ஜன்மங்களுடைய கடைசி ஜன்மம் இருக்கும். पहले नंबर में ये लक्ष्मी नारायण ही थे जो फिर 84 जन्म लेकर के ये बने हैं. இப்போ இந்த லட்சுமி நாராயணன் தான் நிறைய ஜன்மங்கள் எடுத்திருப்பாங்க. அவங்க இது போல லட்சுமி நாராயணனாக ஆகியிருக்கிறாங்க. परंतु वह नाम रूप तो नहीं हो सकता जो पहले जन्म में था. भिन्न नाम रूप बदलता जाता है. இப்போ அவங்களுக்கு ஒரே பேர் இருக்காது இல்லையா, வேறு வேறு பெயர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். पहले सतो प्रधान थे, முதலில் சத்தோ பிரதானமாக இருந்தார்கள், अभी तमो प्रधान बन पड़े हैं. இப்போது சமோ பிரதானமாக ஆகியிருக்கிறார்கள். पिछाड़ी में आकर के सांवरा बन पड़े हैं. பின்னால் அவர்கள் கருப்பாக ஆகிவிட்டார்கள். லட்சுமி நாராயணன், तुम जानते हो आत्मा ही गोरी बनती है, आत्मा ही सांवरी बनती है. ஆத்மாதான் வெள்ளையாகிறது மற்றும் ஆத்மாதான் கருப்பாகிறது. आत्मा पतित बनती है तो शरीर भी ऐसा पतित बन पड़ता है. ஆத்மா பतितமாகும் போது அந்த உடல் கூட சரீரம் கூட பतितமாகி விடுகிறது. बाप फिर ज्ञान शिक्षा पर चढ़ाते. பிறகு தந்தை நம்மை அந்த ஞான சிக்ஷா மீது அமர வைக்கிறார். जब तुम ज्ञान शिक्षा पर चढ़ते हो நீங்கள் அந்த ஞான சிக்ஷா மீது நீங்கள் ஏறுகிறீர்கள். तो पहले पहले तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा गोरी बनती है. முதலில் மனபுத்தி ரூபமான ஆத்மாதான் வெள்ளையாகிறது. क्या? என்ன? जैसे सर्प है 3-4 बार खल त्यागता है. எது போல பாம்பு இருக்கு, பாம்பு 3-4 முறை தன்னுடைய தோலை உரிக்குது. ऐसे ही ये तुम्हारी मन बुद्धि रूपी आत्मा की देह अभिमानी की खल
அதே போலதான் இந்த மனபுத்தி ரூபமான ஆத்மாவினுடைய இந்த தேகாபிமானம் என்ற தோல் 3-4 बार की शूटिंग में 3-4 முறை இந்த ஷூட்டிங் பீரியடில் उतरती है। தேகாபிமானம் இந்த தோல் விட்டு போகுது। देह अभिमान खलास होता है, फिर शरीर को भी सतो प्रधान बनने में टाइम लगता है। இப்போ தேகாபிமானம் முடிஞ்சு போகுது, பிறகு இந்த சரீரம் சத்துவ பிரதானமாக ஆகுவதற்கு கூட டைம் பிடிக்குது। ऐसे थोड़े ही कि आत्मा सतो प्रधान बनते ही शरीर शुद्ध बन जाएगा। அது போல ஆகுமா? ஆத்மா சத்துவ பிரதானம் ஆன உடனேயே சரீரம் கூட சத்துவ பிரதானமாக ஆகிவிடுமா? पहले पहले बाप ज्ञान शिक्षा पर चढ़ाते, முதலில் தந்தை நம்மை அந்த ஞான சிக்ஷா மீது அமர வைக்கிறார்। तुम गोरा बन जाते हो, நீங்கள் வெள்ளையாக ஆகிவிடுகிறீர்கள்। ज्ञान देते हैं, ज्ञान सागर निराकार बाप। ஞான சாகர் நிராகார தந்தை ஞானத்தை கொடுக்கிறார்। भक्ति मार्ग में तो माथा टेकते टेकते पैसा खर्च करते करते अभी बिल्कुल कंगाल बन पड़े। பக்தி மார்க்கத்தில் தலையை வணங்கி வணங்கி நமக்கு பணம் எல்லாம் செலவு செய்து செய்து இப்போது ஒன்றுமே இல்லாதவர்களாக நாம் ஆகிவிட்டோம்। जब कौड़ी लायक बन जाते हैं சோழி போல எப்போது நீங்கள் ஆகிவிடுகிறீர்களோ तो फिर बाप आकर के हीरे लायक बना। தந்தை நம்மை வைரத்துக்கு தகுந்தவர்களா ஆக்கிவிடுகிறார்। अभी बाप कहते हैं अपन को आत्मा समझ, बाप को याद करो। இப்போது உங்களை நீங்கள் ஆத்மா என்று நினைத்து தந்தையை நினைவு செய்யுங்கள்। वो सब आत्माओं का बाप है। அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை। क्या என்ன? नहीं तो गलती कर बैठते हैं। இல்லை என்றால் தவறுதலாக நினைத்துக் கொண்டு உட்காருகிறார்கள்। आत्माओं का बाप सब मनुष्यों के बाप में प्रवेश करता है। ஆத்மாக்களின் தந்தை அனைத்து மனிதர்களில் பிரவேசமாகுகிறார் என்று நினைக்கின்றார்கள்। उस देहदारी को ही बाप भगवान समझ लेते हैं। அந்த தேகதாரி தந்தை கூட பகவான் என்று நினைக்கிறார்கள்। कोई राम को भगवान समझ बैठते हैं, कोई कृष्ण को भगवान समझ बैठते हैं। ஒரு சிலர் ராமரை பகவான் என்று நினைக்கிறாங்க, ஒரு சிலர் கிருஷ்ணரை பகவான் என்று உட்காருகிறார்கள்। तो भूल हो जाती है ना, இப்ப தவறு ஆகிவிடுகிறது இல்லையா? ये भूल जाते हैं இதை மறந்து விடுகிறார்கள்। तो उनको राम और कृष्ण जैसा देवता बनाने वाला कौन? அந்த ராமர் மற்றும் கிருஷ்ணரை தேவதைகளாக ஆக்குபவர் யார் என்று மறந்து விடுகிறார்கள்। उनको फिर भीतर ठेकर में ठोक देते। பிறகு அவர் என்ன பண்றாங்க? கல்லிலும் மண்ணிலும் போட்டு விடுகிறார்கள்। अच्छा, நல்லது। बच्चों को वाणी चल रही थी 1968 23/6/1968 तीसरे पेज की दूसरी लाइन, மூன்றாவது பக்கத்தில் மூன்றாவது லைன்। बाबा हमको सतो प्रधान से तमो प्रधान में और तमो प्रधान से सतो प्रधान में आने के लिए தந்தை நாம் சத்தோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறோம்। இப்போது நம்மை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக क्या क्या समझाते रहते हैं, कितनी युक्ति बताते हैं। எவ்வளவு யுக்திகளை சொல்கிறார், எவ்வளவு புரிய வைக்கிறார்। भल यहाँ बैठे हो, நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், फिर भी இருந்தும் கூட बुद्धि से बाप को याद करो। தந்தையை நினைவு செய்யுங்கள்। यहाँ बैठे भी, இங்க உட்கார்ந்து இருந்தும், कहाँ बैठे भी, அதாவது எங்க உட்கார்ந்து இருந்தும் भल मधुबन में बाबा के सामने बैठे हैं। நீங்கள் மதுவனத்தில் பாபாவின் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீர்கள் தான்। फिर भी याद से ही सतो प्रधान बनेंगे। நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆவீர்கள்। ऐसे नहीं कि सिर्फ बाबा को देखने से ही सतो प्रधान बन जाएंगे। அப்படி கிடையாது, பாபாவை பார்த்தாலும் கூட நாம் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம், அப்படி கிடையாது।
बाबा हमारा बेहद का बाबा है, பாபா நம்முடைய எல்லைக்கப்பாற்பட்ட பாபா. ये बात बुद्धि में रहनी चाहिए. இந்த விஷயம் புத்தியில் இருக்க வேண்டும். उनका कोई भी बाप नहीं है. அவருக்கு யாரும் தந்தை கிடையாது. टीचर है और उनका कोई टीचर नहीं है. அவர் டீச்சராக இருக்கிறார், அவருக்கு யாரும் டீச்சர் இல்லை. कोई कहेगा तब कहाँ से सीखा? யாராவது இப்படி சொல்வாங்க, அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? जब उनका कोई टीचर ही नहीं है. அப்போ அவருக்கு டீச்சரே இல்லை என்றால் அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? सुनने वाला बंदर खावेगा. கேட்பவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். बहुत लोग समझते हैं ये कोई गुरु से सीखा होगा. நிறைய பேர் இது போல நினைக்கிறார்கள், குரு கிட்ட அவர் கற்றுக்கொண்டிருப்பாங்க. अगर गुरु से सीखा, அவர் யாராவது குருவிடம் கற்றுக்கொண்டிருந்தால் तो गुरु के और भी तो शिष्य होंगे ना. அந்த குருவுக்கு இன்னும் சிஷ்யர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? सिर्फ एक शिष्य था क्या? ஒரே ஒரு சிஷ்யர் மட்டும் இருப்பாரா என்ன? क्योंकि गुरुओं के शिष्य तो ढेर के ढेर होते हैं. ஏனென்றால் குருவுக்கு பல பேர் சிஷ்யர்கள் இருப்பார்கள். आगा खा के देखो कितने शिष्य हैं. ஆகா கான் பாருங்க, அவருக்கு எத்தனை சிஷ்யர்கள் இருக்காங்க. उन गुरुओं के लिए मनुष्यों के दिल अंदर कितना मान रहता है. அந்த குருமார்களுக்காக மனிதர்களுடைய மனதில் உள்ளத்தில் எவ்வளவு கௌரவம் இருக்கு. उनको हीरों से वजन करते हैं. அந்த குருவை வைரங்களால் எடை போடுகிறார்கள். अब तुम बताओ, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், तुम बाप को ऐसे सदगुरु को किसमें वजन करेंगे? நீங்கள் தந்தை அப்படிப்பட்ட சத்குருவுக்கு எதனால் நீங்கள் எடை போடுவீர்கள்? आगा खा तो हीरो में वजन किया गया. ஆகா கான் அவரை என்னவோ வைரங்களால் எடை போட்டார்கள். ஒரு பக்கம் இவரையும் ஒரு பக்கம் வைரங்கள் வைத்து எடை போட்டார்கள். उन्होंने किसको फॉलो किया है? அவர்கள் யாரை ஃபாலோ பண்ணார்கள்? सब शिवो हम कह के अपन को समझते हैं. எல்லோரும் சிவோகம், தன்னை சிவோகம் என்று நினைக்கிறார்கள். भगवान बाप जब आते हैं பகவான் தந்தை வரும்போது तो तुम हीरे जैसी आत्माओं को इकट्ठा करते हैं. நீங்கள் வைரம் போல ஆத்மாக்களை ஒன்றாக சேர்க்கிறீர்கள். एक तरफ सब हीरे और दूसरी तरफ बाप. ஒரு பக்கம் வைரங்கள், இன்னொரு பக்கம் தந்தை. तो भी बाप का वजन ज्यादा हो जाता है. அப்போதும் கூட தந்தையுடைய எடை அதிகமாக இருக்கு. अब वो आगा खां क्या करता था? இப்போது அந்த ஆகா கான் என்ன பண்ணிருந்தாரு? वो तो कुछ भी नहीं करता था. அவர் எதுவுமே செய்ததில்லை. ये तो बेहद का सुप्रीम गुरु है. இவர் எல்லைக்கப்பாற்பட்ட சுப்ரீம் குரு. तो उनको अब तुम किस में वजन करेंगे? இப்போது நீங்கள் எவ்வளவு எடை போடுவீங்க? और उनका वजन ही कितना है? மற்றும் அவருடைய எடை எவ்வளவு இருக்கு? बिंदी का क्या वजन होगा? புள்ளி எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும்? एक छोटे से छोटा हीरा भी उनके तौल में नहीं डाला जा सकता. ஒரு சின்னதிலும் சின்ன வைரம் கூட அவரோட வெயிட்டோட அளக்க முடியாது. क्योंकि वो तो बिल्कुल ही बिंदी है. ஏனென்றால் அவர் முற்றிலும் புள்ளியாக இருக்கிறார். वो सबसे सूक्ष्म है. அவர் எல்லோரையும் விட சூக்ஷ்மமானவர். तो तुमको क्या बनाते हैं? பிறகு உங்களை என்னவாக ஆக்குகிறார்? तुमको हीरा जैसा बनाते हैं. உங்களை வைரம் போல ஆக்குகிறார். वो गुरु लोग तो कुछ भी नहीं बनाते. அந்த குருமார்கள் என்னவோ எதுவுமே ஆக்குவதில்லை. बनाते तो क्या और ही नीचे गिराते रहते हैं. உருவாக்குவது என்ன, மேலும் அவர்கள் கீழே விழ வைக்கிறார்கள். नीचे गिराते गिराते तुम्हारा जीवन कौड़ी मिसल बन जाए. கீழே இறங்க வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலும் சோழி போல ஆக்கி விடுகிறார்கள். कौड़ी मिसल जीवन बनना माना அந்த சோழி போல வாழ்க்கை ஆகுவது என்றால் कौड़ी ही बुद्धि में याद आती रहती है. சோழிதான் புத்தியில் நினைவில் கொண்டே இருக்கும். और बाप तो तुमको हीरे जैसा बनाते हैं. ஆனால் தந்தை வைரம் போல ஆக்குகிறார். हीरा कितनी चमक मारता है. வைரம் எவ்வளவு பிரகாசிக்குது. अंधेरे में भी सच्चा हीरा रख दो இருளில் கூட அந்த வைரத்தை வையுங்கள், तो कितना चमक देता है. எவ்வளவு பிரகாசிக்கும். ये सारी दुनिया में अंधेरा ही अंधेरा है. இந்த முழு உலகமுமே எப்படி இருக்கு? இருளாக இருக்கு. अभी तुम बच्चे இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் हीरे मिसल ज्ञान की चमक मारेंगे. வைரம் போல ஞானத்தினுடைய பிரகாசத்தை நீங்கள்
வீசுவீர்கள். बाप तुमको इतना ऊंच बनाते हैं, தந்தை உங்களை இந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். तुम धरती के सितारे हो, चमकने वाले. நீங்கள் பூமியில் உள்ள நட்சத்திரங்கள், பிரகாசிப்பவர்கள். वो तो आसमान के सितारे दिखाते हैं, அவர்கள் என்னவோ ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை காட்டுகிறார்கள். तुम भी ऐसी ऊंची स्टेज में जब चमकेंगे, நீங்களும் கூட எப்போது அந்த உயர்ந்த ஸ்டேஜில் பிரகாசிப்பீர்களோ तो सारी दुनिया में ज्ञान की चमक मारेंगे. அப்போது நீங்கள் முழு உலகத்தில் ஞானத்துடைய பிரகாசத்தை நீங்கள் பிரகாசம் செய்வீர்கள். तो ऐसी ऐसी बातें तुम बच्चों को विचार करनी है. அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் சிந்திக்க வேண்டும். ये बड़ी महीन बातें हैं. இதெல்லாம் மிக நுணுக்கமான விஷயங்கள். भले ये तो सभी कहते रहते हैं, हे भगवान, हे ईश्वर. ஆனால் இவர்கள் எல்லாம் இது போல சொல்லுகிறார்கள், ஹே பகவானே, ஹே ஈஸ்வர், அப்படி எல்லாம் சொல்றாங்க. परंतु ऐसा कहने से ये थोड़ी समझते हैं ஆனால் அப்படி சொல்வதனால் இதை இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா? कि वो हमारा बाप भी है, टीचर भी है, गुरु भी है. அவர் நமக்கு தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். இப்படி நினைக்கிறாங்களா அவங்க? ये तो साधारण रीति बैठे रहते हैं இவர் என்னவோ சாதாரண ரீதியில் உட்கார்ந்து இருக்கிறார். कि बच्चों का मुखड़ा देख सके, குழந்தைகளுடைய முகம் பார்க்கலாம். क्योंकि बच्चों पर प्यार तो रहता है ना. குழந்தைகள் மீது அன்பு என்னவோ இருக்கும் இல்லையா? इन मददगार बच्चों की बिगर உதவியாளர்களாக இருக்காங்க இல்லையா? இந்த குழந்தைகள் இல்லாமல் अकेले स्थापना थोड़ी कर सकेंगे. ஸ்தாபனை புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய முடியுமா என்ன? इतनी बड़ी दुनिया की नई दुनिया की स्थापना का कार्य இவ்வளவு பெரிய உலகத்துடைய புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு बाबा अकेले करेंगे क्या? பாபா தனியாக செய்ய முடியுமா? बच्चे साथी बनते हैं. குழந்தைகள் துணையாளர்களாக ஆகுறாங்க. अब जो जितना जास्ती मदद देने वाले होंगे उन बच्चों को जरूर प्यार करेंगे. இப்போ எந்த குழந்தைகள் தந்தைக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் மீது தந்தைக்கு அன்பு இருக்கும். कमाने वाला बच्चा होगा இப்போ சம்பாதிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் तो बाप को बहुत प्यारा होगा. இப்போ தந்தைக்கு மிகவும் பிடிக்கும். घर में निठल्ला बैठने वाला होगा ஒருவேளை ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் சும்மா இருந்தால் तो बाप को उतना प्यारा थोड़ा ही होगा. இந்த அளவுக்கு தந்தைக்கு அந்த பையன் மீது அன்பு இருக்குமா? बाप का घर कौन सा है? बेहद के बाप का எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய வீடு எது? परमधाम घर है. பரந்தாம் தான் வீடு. कोई बच्चे तो परमधाम में ही बैठे रहते हैं. ஒரு சில குழந்தைகள் பரந்தாமத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். कोई बच्चे ஒரு சிலர் इस 5000 के चक्र में आकर के இந்த 5000 வருஷங்கள் கொண்ட இந்த சக்கரத்தில் ऑल राउंड पार्ट बजाते हैं. ஆல்ரவுண்ட் பாட்டை செய்கிறார்கள் ஒரு சில குழந்தைகள். तो बाप को कौन से बच्चे प्यारे लगेंगे? ஆக தந்தைக்கு எந்த குழந்தைகள் மீது அன்பு இருக்கும்? जो ऑल राउंड पार्ट बजाते हैं वो प्यारे लगेंगे. இப்போ யார் ஆல்ரவுண்ட் பாட்டை செய்கிறார்களோ அந்த குழந்தைகள் மீது அவருக்கு அன்பு இருக்கும். ये सृष्टि बाप की दुकान है ना. இந்த சிருஷ்டி தந்தையுடைய கடையாக இருக்கு இல்லையா? तो बच्चा जो जास्ती दुकान चाहता है वो बहुत प्यारा लगता है. இப்போ எந்த குழந்தை அந்த கடையை நன்றாக நடத்துகிறார்களோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு அன்பு இருக்கும். कमाई करने वाला हुआ ना. சம்பாதிக்கக்கூடிய குழந்தைகள் ஆகிறார்கள் இல்லையா? तो ये बाप भी संगम युग में आकर के देखते हैं एक एक बच्चे को. அப்போ தந்தை கூட இந்த சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கிறார். ये बच्चा बड़ा मददगार है. இந்த குழந்தைகள் மிகவும் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். ये जरूर ऊंच पद पावेगा. இவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த பதவியை அடைவார்கள். ऐसे ऐसे बच्चों को देख करके அப்படி அந்தந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து बाप बहुत हर्षित होते हैं. தந்தை மிகவும் சந்தோஷம் அடைகிறார். आत्मा खुश होती है ना. ஆத்மா குஷி ஆகிறது இல்லையா? कल्प कल्प बच्चों को देख करके खुश होता हूँ. கல்ப கல்பமாக குழந்தைகளை பார்த்து நான் குஷி அடைகிறேன். जानता हूँ कि कल्प कल्प यही बच्चे मददगार बनेंगे. நான் தெரிஞ்சிருக்கிறேன், கல்ப கல்பமாகி இந்த குழந்தைகள் தான் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். ऐसे मददगार बच्चे बहुत प्यारे लगते हैं. அது போன்று உதவியாளர்களாக இருக்கிற குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் அன்பானவர்களாக இருக்கிறார்கள். ऐसे बच्चों से
कल्प कल्पांतर का प्यार जुट जाता है। கல்ப கல்பமாக அவர்கள் மீது வந்து அன்பை வந்து இணைக்கிறார். बल कहाँ भी बैठे रहो, நீங்கள் எங்கேயாவது உட்காருங்கள், परंतु बाप की बुद्धि में याद है ஆனால் புத்தியில் வந்து தந்தையுடைய நினைவு வந்து இருக்கணும். तो भी समझो हम बाप के मददगार हैं। அப்போது கூட புரிஞ்சுக்குங்க, நாம் தந்தையுடைய உதவியாளர்கள். अगर देवान में रहते हैं ஒருவேளை தேகாபிமானத்தில் இருக்கிறார்கள் என்றால் तो रावण के मददगार हैं। அப்போ ராவணனுக்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். आत्मिक स्थिति में रहते हैं ஆத்மீக ஸ்திதியில் இருக்கிறார்கள், तो वाइब्रेशन बनाने की सेवा करते हैं। அப்போ ஆத்மீக ஸ்திதியில் இருக்கும் போது வைப்ரேஷனை உருவாக்குவதற்கான சேவையை செய்கிறார்கள். तो ये तो जानते हो ये बेहद का बाबा है। இது என்னவோ தெரிஞ்சிருக்கிறீர்கள் நீங்கள், பாபா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவர், इनका कोई बाप नहीं है, அது போன்ற தந்தையும் இல்லை, गुरु भी कोई नहीं है, குருவும் இல்லை, स्वयं ही सब कुछ है, சுயம் அவரே எல்லாவாகவும் இருக்கிறார். जिसको सभी याद करते हैं। இவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். सत्युग में तो कोई याद नहीं करेंगे சத்தியுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள். कि जन्मों के लिए तुम्हारा बेड़ा पार हो जाएगा। 21 பிறவிகளுக்காக உங்களுடைய சரீரம் வந்து கரை, அதாவது கடந்து விடுகிறது. एक जन्म की मेहनत ஒரு பிறவியில் வந்து உழைப்பிற்கு, और 21 जन्म की पूरी प्राप्ति। ஆனால் 21 பிறவிகளுக்கான பிராப்தி ஆகுது. तो तुम बच्चों में कितनी अथाह खुशी होनी चाहिए। அப்போ குழந்தைகளான உங்களில் எவ்வளவு அளவற்ற குஷி இருக்க வேண்டும். बस அவ்வளவுதான். इतना फोर्स आवे कि हम सारा दिन बाप की सर्विस करें। இந்த அளவுக்கு போர்ஸ் நமக்குள் வர வேண்டும். முழு நாளும் நாம் தந்தைக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும். सबको बाप का ही परिचय देते रहे, அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை நாம் கொடுக்க வேண்டும். बताते रहे कि बाप से यह वर्षा मिलता है, சொல்லிக் கொண்டிருக்கணும் அவர்களிடம், தந்தையிடமிருந்து நமக்கு இந்த ஆஸ்தி கிடைக்குது. त्रिमूर्ति के चित्र में திரிமூர்த்தி சித்திரத்தில் एक और सुख और दूसरी ओर दुख की दुनिया दिखाई है। திரிமூர்த்தி சித்திரத்தில் ஒரு பக்கம் சுகத்தின் உலகம், இன்னொரு பக்கத்தில் துக்கத்தின் உலகம் காட்டியிருக்காங்க. तो बताना पड़े कि बाप ये सुख का वर्षा देते हैं, தந்தை இந்த சுகத்துக்கான ஆஸ்தியை கொடுக்கிறார், रावण आकर के दुख का वर्षा देते हैं। ராவணன் வந்து துக்கத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கிறார். दुख का वर्षा है नरक துக்கத்திற்கான ஆஸ்தி எது என்றால் நரகம், और सुख का वर्षा है स्वर्ग। சுகத்திற்கான ஆஸ்தி எது என்றால் அது சொர்க்கம். तो बाप राय देते हैं, தந்தை வழியை சொல்கிறார். ऐसी स्वर्ग की स्थापना करने के लिए तुमको मददगार बनना है। அப்போ அது போன்ற சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் வந்து உதவியாளர்களாக ஆகணும். मुख्य मदद क्या है? முக்கியமான உதவி எது? मुख्य मदद है स्वर्ग की स्थापना में स्वस्थिति में स्थित रहना। அப்போ முக்கியமான உதவி என்ன என்றால், அப்போ சொர்க்க ஸ்தாபனையில் வந்து நாம் சுயஸ்திதியில் இருப்பது, அதுக்காக நாம் சுயஸ்திதியில் இருக்கணும். देवताएं सब स्वस्थिति में स्थित होंगे ना। தேவதைகள் அனைவரும் சுயஸ்திதியில் இருப்பார்கள் இல்லையா? ये फाउंडेशन कहाँ डालते हैं? இந்த பவுண்டேஷனை அவர்கள் எங்கே போடுகிறார்கள்? अभी संगम युग में। இப்போது சங்கம யுகத்தில். तो हम ऐसे बाप का परिचय दें நாம் அப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும். जो जन्म जन्मांतर हमारा सुहाना बनाता है। அப்போ நமக்கு அவர் ஜன்ம ஜன்மங்களாக நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக ஆகிவிடும். लोगों को बताएं कि बाप से यह वर्षा मिलता है, இப்போ உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு தன்னிடமிருந்து இந்த ஆஸ்தி கிடைக்குது. और यह वर्षा राजयोग से देते हैं। இந்த ஆஸ்தியை ராஜயோகத்தின் மூலமாக கொடுக்கிறார். पढ़ाई ही राजयोग की है। இந்த படிப்பே ராஜயோகத்தினுடைய படிப்பு. इसका नाम है सहज राजयोग। இதனுடைய பெயரே சகஜமான ராஜயோகம். राजयोग नाम क्यों दिया? ராஜயோகம் என்ற பெயரை ஏன் கொடுத்திருக்காங்க? इसमें बड़े बड़े राज भरे हुए हैं। இதில் பெரிய பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கு. और फिर सभी को साथ ले जाएंगे नंबरवार। மற்றும் அனைவரையும் கூடவே அழைத்து செல்கிறார் வரிசை கிரமமாக. सारा चक्र बुद्धि में तुम्हारी रहना चाहिए।
சக்கரம் மொத்தமே உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். ऐसा चक्र का ज्ञान அது போன்ற சக்கரத்துடைய ஞானம் बाप के सिवाय और तो कोई दे ही नहीं सकता. தந்தையை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. इसके अर्थ का ही किसी को पता नहीं. இதோடைய அர்த்தமே யாருக்கும் தெரியாது. दुकान बनावेंगे, मकान बनावेंगे கடையை கட்டுவார்கள், வீட்டை கட்டுவார்கள், तो स्वास्थ्य का चिन्ह बनाते रहते हैं. பிறகு அதில் ஸ்வஸ்திக் அந்த சின்னத்தை அதில் வைக்கிறார்கள். बनाने वालों को ये पता ही नहीं है அது போன்று உருவாக்குபவர்களுக்கு கூட இது தெரியாது. कि मकान नया बनाते हैं, दुकान बनाते हैं तो स्वास्थ्य का चिन्ह क्यों लगाते हैं. புதிய வீட்டையோ புதிய கடையோ கட்டினார்கள் என்றால் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஏன் அங்கே போடுகிறார்கள்? अब तुम्हारी समझ में आया இப்போது உங்களுக்கு அது புரிய வருது. कि बाप जब आते हैं तो तुम्हारी बुद्धि रूपी धरणी में தந்தை வரும்போது உங்களுடைய புத்தி ரூபமான இந்த தரணியில் ये स्वास्थ्य के 4 जो भुजाएं हैं, அந்த ஸ்வஸ்திக்கில் 4 புஜங்கள் இருக்கு. इनका अर्थ तुम्हारी बुद्धि में बैठा देते हैं. அதோட அர்த்தத்தை உங்களுடைய புத்தியில் உட்கார வைக்கிறார். कैसे सतयुग, त्रेता, फिर बदल करके कैसे द्वापर कलयुग बनता है. முதல் சத்தியுகம், திரேதாயுகம், பிறகு மாறி என்ன ஆகுது? துவாபர யுகம், கலியுகம் ஆகுது. फिर चक्र घूमता है, फिर सतयुग, त्रेता, सुख की दुनिया. பிறகு சக்கரம் சுத்துகிறது. பிறகு அதே போல சத்தியுகம், திரேதாயுகம், அது சுகத்துக்கான உலகமாகுது. फिर द्वापर कलयुग, द्वैतवादी दुनिया. பிறகு துவைத்தவாதி உலகம், துவாபர யுகம். ऐसा चक्र तो कोई भी फिरा ही नहीं सकता இந்த சக்கரத்தை யாராலையும் சுழற்ற முடியாது, सिवाय तुम बच्चों के. குழந்தைகளாகி உங்களை தவிர. अभी तुम समझते हो இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. कि हमारा बेहद का बाबा आकर के हमको बेहद की बातें बताते हैं. நமக்கு இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சொல்கிறார். बेहद का टीचर, बेहद का सदगुरु हमको बेहद का राज्य देते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சர், எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ரகசியம் கொடுக்கிறார். फिर பிறகு हमारी बुद्धि में जब सारा बेहद का राज बैठ जाएगा, இந்த மொத்த ரகசியம் எப்போது நம்முடைய புத்தியில் உட்காருகிறதோ, आत्मा में राजाई के संस्कार भर जाएंगे, ஆத்மாவில் அந்த ராஜாங்கத்துக்கான சம்ஸ்காரம் எப்போது உட்காருகிறதோ, तो फिर बाबा हमको साथ है. பிறகு நம்மை பாபா அவருடன் அழைத்து செல்கிறார். ऐसे ऐसे तुम किसी को समझावेंगे இப்படி எல்லாம் நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தால் तो फिर सर्वव्यापी का ज्ञान उड़ जाएगा. பிறகு சர்வவியாபிக்கான அந்த ஞானம் பறந்து போயிடும். जब बाप है, टीचर है, गुरु है, तो सर्वव्यापी कैसे हो सकता है? இப்ப தந்தை தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், குருவாக இருக்கிறார். அப்படி இருப்பவர் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? ऐसे बाप को जो एक व्यापी बनकर संसार में प्रत्यक्ष होता है, அப்படிப்பட்ட தந்தை இந்த உலகத்தில் ஒரு வியாபக ஆகி பிரத்யட்சமாகிறார். उसको तुम कुत्ते बिल्ली ठिक्कर भित्तर में छोंक देते हो. அப்படிப்பட்டவரை நாய், பூனை, கல்லு, மண்ணில் இதிலெல்லாம் போட்டு விடுவீர்களா? तुम्हारी आत्मा की बुद्धि को क्या पत्थर पड़े हैं? உங்களுடைய ஆத்மாரூபமான புத்திக்கு இப்படி கல்லு போல எப்படி ஆகியிருக்கு? ऐसे करके शौक से समझाओ. அது போன்று நீங்கள் ஆர்வமாக புரிய வைங்க. भले कोई भी कितना भी बड़ा हो, இப்போ கேட்கறவங்க எவ்வளவுதான் பெரியவர்களாக இருக்கட்டும், तुम उसको ये समझा सकते हो. நீங்கள் இதை புரிய வைக்கிறீங்க. ऐसे समझावेंगे तो कभी भी कोई इंसल्ट फील नहीं करेंगे. இது போன்று புரிய வைத்தால் யாரும் இன்சல்ட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், कुछ भी नहीं कहेंगे. எதுவும் சொல்ல மாட்டார்கள். तुम कह सकते हो कि हमको ये सब बातें बेहद का बाप समझाते हैं. இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் சொல்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். हम नहीं कहते, நாங்கள் சொல்வதில்லை, हमको बाप समझाते हैं. எங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார். और ये बात कोई बता भी नहीं सकता. மற்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் வேறு யாரும் சொல்ல முடியாது. वही बाप बेहद का हमारा नॉलेजफुल बाप है. அவர்தான் நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட நாலேஜ்ஃபுல் தந்தையாக இருக்கிறார். वो सारी सृष्टि के आदि मध्य अंत को जानते हैं. அவர் முழு இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை பற்றி தெரிஞ்சிருக்கிறார். कोई एक दो आत्मा के आदि मध्य अंत को जानने की बात नहीं है. இங்கே ஒரு ஆத்மா, 2 ஆத்மாக்களுடைய
முதல் இடை கடை பற்றிய விஷயம் வந்து அதுக்கான விஷயம் இல்லை. இங்க सारी सृष्टि में जो भी मनुष्य आत्माएं हैं, உலகத்தில் இந்த சிருஷ்டியில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ सबके जीवन चरित्र को जानते हैं। அந்த அனைவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் தெரிஞ்சிருக்கிறார். साथ ले जाने वाला भी वही एक है। கூடவே அழைத்துச் செல்பவர் அவர் ஒருவர் மட்டும்தான். उनको फिर सर्वव्यापी कह करके कुत्ते बिल्ले में कह के गालियां देते हो। பிறகு அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து பூனையில் இருக்கிறார், நாயிலும் இருக்கிறார் என்று நீங்கள் நிந்தனை செய்கிறீர்களா? इसलिए बाप ऐसी गालियां देने वालों को कहते हैं विनाश काले विपरीत बुद्धि विनश्यते। அப்படி நிந்தனை செய்பவர்களுக்கு தந்தை சொல்கிறார் விநாச காலே விபரீத புத்தி வினஷ்யந்தி. அதாவது இந்த விநாச காலத்தில் விபரீதமான புத்தி இருந்தால் அவர்கள் விநாசம் அடைவார்கள். कहाँ की बात है? இது எங்கிருக்கிற விஷயம்? ये सर्वव्यापी कहने की शूटिंग कहाँ होती है? இந்த சர்வவியாபி சொல்வதற்கான ஷூட்டிங் எங்க நடக்குது? कैसे? எப்படி? யாரோ சொல்றாங்க பிராமண சங்கமேகத்தில் बाप यहाँ पढ़ाते हैं, தந்தை வந்து இங்கே படிப்பிக்கிறார். फिर उस बाप को भूल जाते हैं। பிறகு தந்தையை மறந்து விடுகிறார்கள். जब भूल जाते हैं तो और बाप याद आने लगते हैं। அது போன்று மறந்து போகும்போது மற்றவர்கள் எல்லாம் நினைவுக்கு வருகிறார்கள், தந்தையாகி விடுகிறார்கள். औरों की बातें मानने लग पड़ते हैं, औरों से प्रभावित हो जाते हैं। மற்றவர்களை தந்தையாக அவர்கள் நினைக்கிறார்கள், மற்ற அவர்களுடைய பிரபாவத்தில் செல்கிறார்கள். ऐसे करते करते ढेर टीचर बन जाते हैं। அது போன்ற ஆகி நிறைய பேரை வந்து டீச்சராக ஆக்கிக் கொள்கிறார்கள். ढेर गुरु बन जाते हैं। ஏராளமான குருமார்களை तो शूटिंग हो गई, வைத்துக் கொள்கிறார்கள். तो शूटिंग हो गई ना। அப்போது ஷூட்டிங் ஆகுது இல்லையா? ऐसी जो गालियां देते हैं அது போன்று நிந்தனை செய்கின்றார்கள். वो विनश्यंती हो जाते हैं, खत्म हो जाते हैं। வினஷ்யந்தி ஆகிவிடுகிறார்கள், அழிந்து போகிறார்கள், முடிந்து போகிறார்கள். विजय तो तुम बच्चे ही प्राप्त करेंगे। குழந்தைகளாக நீங்கள் தான் வெற்றி அடைகிறீர்கள். कौन? யாரு? जिनकी बुद्धि में एक व्यापी बाप बैठा हुआ होगा। அவர்களுடைய புத்தியில் வந்து ஒரு வியாபியாக இருக்கிற தந்தை தான் உட்கார்ந்து இருப்பார். ऐसे बाप के लिए जो हमको विश्व की बादशाही देते हैं, அப்படிப்பட்ட தந்தை நம் விஸ்வத்திற்கு பாட்ஷாயாக ஆக்குகிறார். उनको तुम ठिक्कर बिक्कर में कहते हो। அப்போ அப்பா தந்தையை வந்து கல்லில் மண்ணில் போட்டு விடுகிறார்கள். तुम्हारी अकल मारी गई है क्या? என்ன உங்களுடைய புத்தி வந்து அறிவு வந்து செத்து போய்விட்டதா? ठिक्कर मन मिट्टी का ढेला जो एक ठोकर लगाने से टूट जाता है। அப்படி என்றால் எப்படி வந்து மண்ணாலான ஒரு குவியல் இருக்கு, ஒரு அடி அடித்த உடனேயே அந்த மண்ணு சிதறி போகுது. ऐसे ठिक्कर बुद्धियों में तुम बाप को व्यापी समझ लेते हो। அப்படிப்பட்ட மண்ணு புத்தி கொண்ட அவர்களில் கூட தந்தை வியாபிச்சு இருக்கிறார் என்று நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? அது போன்று நினைக்கிறீங்களா? बाप को भूल जाते हो और ठिक्कर बुद्धियों को बाप बना लेते हो। தந்தையை மறந்து விடுகிறீர்கள். பிறகு அது போன்ற பிக்கர் புத்தி இருக்கிறவங்களை நீங்கள் உங்களுடைய தந்தையாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? अपनी भी इंसल्ट करते हो क्या? நீங்கள் உங்களையே இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. ठिक्कर बुद्धि को बाप बनाया तो खुद क्या हुए? மண்ணு போல புத்தி இருக்கிறவங்களை வந்து நீங்கள் தந்தையாக வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க கூட எப்படி இருக்கீங்க? खुद भी ठिक्कर हो गए। நீங்களும் பிக்கர் தான், மண்ணாலான போர் தான். कामी जैसे कुत्तों को अगर बाप कह दिया, சாமி புத்தி இருக்கிறவங்களை நீங்கள் தந்தையாக நினைத்து கொண்டால் बाप बना लिया तो खुद क्या हुए? खुद भी कुत्ते जैसे हो गए। அப்ப அந்த தந்தைக்கு வந்து குழந்தைகளா இருக்கிறவங்க வந்து என்ன ஆகுறாங்க? அப்ப அந்த தந்தை வந்து காமகுணம் கொண்ட நாய் என்றால் அந்த குழந்தைகளும் காமகுணம் கொண்ட நாய்களாகத்தான் ஆகுறாங்க. तो अपनी भी इंसल्ट करते हो, நீங்கள் உங்களையும் இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க, बाप की भी इंसल्ट करते हो தந்தையும் இன்சல்ட் பண்றீங்க, और सारी दुनिया की इंसल्ट कर देते। முழு உலகத்தை இன்சல்ட் பண்றீங்க. बाप बच्चों को समझाते हैं, தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ये जो पढ़ाई मैं पढ़ा रहा हूँ, நான் இந்த படிப்பை வந்து உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். इस पढ़ाई को भूलो मत, ये बहुत बड़ी पढ़ाई है। மறக்காதீர்கள், இந்த படிப்பு மிகவும் பெரிய படிப்பு. दूसरों को भी समझाना है कि वो हमारा परम पिता है, परम शिक्षक है, सदगुरु है। இப்போ மற்றவர்களுக்கு கூட சொல்லணும்,
அவர் எங்களுக்கு சிறந்த தந்தையாக இருக்கிறார், சிறந்த டீச்சராக இருக்கிறார், சிறந்த குருவாக இருக்கிறார். इन सभी गुरुओं को ले जाएंगे. அவர் அனைத்து குருமார்களையும் அழைத்து செல்வார். मोटा मोटा गुरु नहीं है. சின்ன அளவிலான குரு கிடையாது இவர். दुनिया में जो भी गुरु हुए हैं उन सभी गुरुओं की आत्माओं को बाप ले जाएंगे. இப்ப இந்த உலகத்தில் எத்தனை குருமார்கள் இருக்காங்க, அத்தனை குருமார்களுடைய ஆத்மாவையும் அழைத்து செல்பவர் தந்தை தான். तो कितना बड़ा गुरु हुआ. எவ்வளவு பெரிய குருவாக இருக்கிறார். हर एक एक्टर को अपना अपना पार्ट मिला हुआ है. ஒவ்வொரு ஆக்டர் நடிகர்களுக்கு அவங்களுக்கு பாட்டு கிடைச்சிருக்கு. ऐसी ऐसी वंडरफुल बातें सुनानी चाहिए. அது போன்ற வண்டர்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். बोलो ये दुनिया एक बेहद का खेल है. இந்த உலகம் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டாக இருக்கு. नाटक है. நாடகம். बेहद के बाप से बेहद की बादशाही हम लेते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பாட்ஷாயை நாம் அடைகிறோம். हम ही मालिक थे. वैकुंठ हुआ, अभी फिर जरूर होगा. வைகுண்டம் இருந்தது, பிறகு இந்த வைகுண்டம் உருவாகும். कृष्ण नई दुनिया का मालिक था, अभी तो पुरानी दुनिया है, फिर जरूर नहीं बनेगी. चित्र में भी तुम क्लियर दिखा सकते हो. तुम समझते हो हमारी लात नरक की तरफ है. நீங்கள் இப்போது புரிஞ்சுக்கிறீங்க, நம்முடைய லாத் இது நரகத்தின் பக்கமாக இருக்கு. लात नरक की तरफ होने का क्या मतलब है. அப்போ இந்த லாத் நரகத்தின் பக்கமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம். लात माने पाँव. லாத் அப்படி என்றால் கால்கள். हमारा बुद्ध रूपी पाँव अभी जो लात का सूचक है वो अभी नरक की दुनिया की. அப்போ அந்த புத்திரூபமான கால்கள் நரகத்தின் பக்கமா. இந்த கால்கள் எதனை குறிக்கும். माने हम नरक की दुनिया को लात मारते हैं. அதாவது நாம் உலகத்தை நாம் கால்களால் எட்டி உதைக்கிறோம். नरक की दुनिया को हम प्रेफरेंस नहीं देते. இந்த பழைய உலகத்துக்கு நாம் प्रेफरेंस கொடுக்க மாட்டோம். दुनिया के बड़े बड़े सेठ साहूकार इस नरक की दुनिया को बहुत प्रेफरेंस देते हैं. சேட்டு அதாவது பெரிய பெரிய பணக்காரர்கள் இந்த நரகமான உலகத்துக்கு அவர்கள் प्रेफरेंस கொடுக்கறாங்க, முன்னுரிமை கொடுக்கறாங்க. और हम इस दुनिया को कोई प्रेफरेंस नहीं देते. ஆனால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. हमारा बुद्ध रूपी हाथ किधर है. हमारा बुद्ध रूपी हाथ नई दुनिया की तरफ. இப்போ நம்முடைய புத்தி எந்த பக்கமாக இருக்கு. புதிய உலக பக்கமாக இருக்கு. அப்போ तो तुम्हारा जैसे कि मुंह किधर है. नई दुनिया की तरफ. तुम्हारा मुंह ऊपर स्वर्ग में है உங்களுடைய முகம் மேலே சொர்க்கத்தின் பக்கமாக இருக்கு. और लात नरक की ओर. கால்கள் நரகத்தின் பக்கமாக இருக்கு. यही बात तुम अपनी बुद्धि में याद रखो. இந்த விஷயத்தை உங்களுடைய புத்தியில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ऐसे याद करते करते अंत मते सुगति हो जाएगी. அப்படி நினைவில் வைத்து வைத்து அந்த மத்திய சோகத்தில் கடைசி நினைவு எதுவோ அப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். कितनी अच्छी अच्छी बातें बताते हैं उनका स्मरण करना चाहिए. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருக்கணும். अच्छा बच्चों को गुड मॉर्निंग.